ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தூண்டி முள் இருக்கிற ஃபுல் வீடியோ பார்ப்போம். தூண்டி முள் வந்து சின்ன முள் இது எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கங்க. சரி, அதாவது இது ஒரு சில்வர் கம்பி, ஸ்டீல் கம்பி தான். அதில் வந்து இந்த ஒரு ஓரம் மட்டும்தான் நக்கணும். இது ஒரு ஸ்டீல் கம்பி. இந்த ஸ்டீல் கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நக்கிறப்ப வந்து இந்த நாக்கு வைக்கிறதுக்காக நக்கிறது. இந்த ஒரு ஓரம் மட்டும்தான் நச்சு இழுக்கணும். ஃபுல்லாக நச்சு இழுத்தோம்னா நமக்கு வந்து ஆப்பக்கரண்டி, அரிகரண்டி மாதிரி வந்துடும். அதனால் எப்படி நக்கிறேன்னு பார்த்துக்கங்க. எப்படி நச்சு தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த ஒரு ஓரம் மட்டும் நச்சு இழுத்துருக்கேன்னா இதை வந்து இந்த பெண்டை வந்து லைட்டாக நம்ம ஏதோ கட்டிங் பிளேயரோ கொரடா வச்சு நிமித்துக்க வேண்டியது. இப்போ தெரியுதா முள் கம்பியோட சைஸ் எந்த பக்கத்தில் நெளிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? நச்சு ஃபுல்லாக நச்சிங்கன்னா என்ன கரண்டி மாதிரி இருக்கும், துடுப்பு மாதிரி இருக்கும். முள் இந்த மாதிரி நாக்கு இதெல்லாமே ஈஸியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் ஒரு குறைன்னா வளைக்கிறதுல தான் ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னு பார்ப்போம்.
சின்ன முள் தான், அதனால் சின்ன பெண்டாகவே போடுவோம். சரி, என்னமோ பண்ணுவோம். அதாவது வளைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது நூல் பை நூலாக, இன்ச்சு பை இன்ச்சுன்னு சொல்ல முடியாமல் நூல் பை நூலாக அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டாடணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வகையாக வளைச்சி முடிச்சாச்சு. அதை வளைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நமக்கு தேவையான அளவு முள் நீட்டத்தை வச்சுக்கிட்டு நறுக்கிக்க வேண்டியது தான். இது நான் ஏற்கனவே வச்சு நறுக்கிட்டேன். அதாவது குஞ்சு முள்ளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான். ஒரு வகையாக நச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நச்சதுக்கப்புறம் இந்த 2 ஓரத்தையும் வந்து அறத்தால் ராவிக்குங்க. ஏன்னா நச்சதுக்காண்டி பிளேடு மாதிரி இருக்கும், கிடச்சி போட்டு இழுக்கிறப்ப அறுத்துக்கிட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன முள் ரெடி பண்ணியாச்சு. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.